இல்லை கையில் மொபைல் வச்சுட்டு சொல்லிட்டே வீடியோ எடுங்க நண்பர்களே. பயப்படாதீங்க. உங்ககிட்ட பணம் இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு பே பண்ணுங்க. அதே போல் அந்த கடன் வாங்கி இன்னொரு கடனை பே பண்ணீங்கன்னா அதுலேருந்து வெளியில் தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமாயிடும். இது ஒன்றுத்த மைண்டில் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 லட்ச ரூபாய் கடன் இருக்குது, அதில் 2 கிரெடிட் கார்டு இருக்குது, ஒரு பர்சனல் லோன் இருக்குது. உங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலை ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி ஏதோ பே பண்ண முடியலை. அப்போ அந்த மாதம் என்ன பண்ணுறீங்க? இன்னொரு கடனை வாங்கி பே பண்ணுறீங்க. அதுக்கு அடுத்த மாதம் என்ன பண்ணுவீங்க? இருக்க புதுசாக வாங்கின கடனோட இஎம்ஐயும் பே பண்ணணும், எக்ஸிஸ்டிங் வாங்கி வச்ச கடனோட இஎம்ஐயும் பே பண்ணணும். அப்போ ரெண்டுத்தையும் டேக்கிள் பண்ணுறதுக்கு சேலரி உங்களுக்கு இருக்கான்னு சொல்லி பாருங்க. இங்கே தான் பேங்க் அவங்களோட ரூல்ஸை சேஞ்ச் பண்ணி ஆகணும். முதல்ல ஒரு கடனை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்க. ஒரு கடனை எல்லாம் என்ன பண்ணுறீங்க? நீங்களா ஃபோனை போட்டு கடன் வாங்குறேன் கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் ஏதாவதுனா கிளைண்ட் ஹஸ் அப்ரோச்டு டு தி பேங்க் ஃபார் தி so and so said loan with the loan account number. ஊரில் இருக்க 80% கடனை பேங்க்குக்கு மக்கள் அப்ரோச்சே பண்ணுறது கிடையாது.